வாசகிக்கு வள்ளுவரும் கஸ்தூரிக்கு காந்திஜியும் பாசமோடு பூட்டியது எந்த கயிறு? எங்க பாட்டியோட பாட்டி வந்து தந்த கயிறு. ஹரிச்சந்திரன் சந்திரமதி அம்போன்னு நிக்கையிலே அடையாளம் காட்டியது எந்த கயிறு? ஹரிச்சந்திரன் சந்திரமதி அம்போன்னு நிக்கையிலே அடையாளம் காட்டியது எந்த கயிறு? இது அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு. ஆமா சார், அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு தான். எப்போ? அந்த காலத்துல பெண்கள் மஞ்ச கயிறுல தாலி போட்டிருந்தாங்க, அப்ப அடகு வைக்க முடியாத சொந்த கயிறா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எத்தனை பெண்மணிகள் மஞ்ச கயிறுல தாலி போட்டிருக்காங்க? ஏதோ ஒரு சிலர். மற்ற பேர் எல்லாமே தங்க செயின்ல எடுத்து தாலியை போட்டுக்கிறாங்க. எங்க இருக்கு தாலியோட மகிமை? அதனால தாங்க சொல்றேன், இன்னைக்கு நம்ம இழந்துகிட்டு இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கலாச்சார பண்பாடு சிறப்புகள்னு. இன்றும் வசதி இல்லாமல் மஞ்சள் கயிறை நெஞ்சத்திலே சுமந்து கொண்டு கயிற்றை மட்டுமல்ல தன்னுடைய கணவனின் உணர்வையும் நெஞ்சத்திலே சுமக்கக்கூடிய நல்ல பெண்களும் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட எம் குலத்து பெண்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் அவர்கள் மஞ்சள் அரைத்து குளிக்கின்ற காரணத்தால் தான் நெற்றியிலே 4 அணா அளவுக்கு 8 அணா அளவுக்கு 1 ரூபாய் அளவுக்கு நாணயத்தோடு வாழ்கின்ற காரணத்தால் தான் நாணயம் போல் நெற்றியிலே குங்குமத்தை வைக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. தாயே சார், நான் கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். கள்ளக்குறிச்சியில இருந்து விழுப்புரத்துக்கு நானும் எங்க அம்மா அப்பா பஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துச்சு. அந்த கண்டக்டர் என்ன சொன்னாருன்னா, பின்னாடி போய் ஏறுன்னாரு. பஸ்ஸில் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை சார், செம்ம ரஷ்ஷு. இப்படியோ தட்டு தடுமாறி முன்னாடி வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் நின்றுகிட்டு இருந்ததுக்கு முன்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா அழகா ஸ்லிம்மாக ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க. ஒரு சுடிதார் போட்டிருந்தாங்க, என்ன மாதிரி சிண்டு போட்டிருந்தாங்க, கையில வளையல் போட்டிருந்தாங்க, செயின் போட்டிருந்தாங்க, தோடு போட்டிருந்தாங்க சார். நானும் அவங்க பக்கத்துல போய் நின்னுகிட்டேன். நம்ம அண்ணாச்சு செம்ம ஃபாஸ்ட்ல பஸ் எடுத்து போயிட்டு இருக்காருங்க. திடீர்னு ஒரு பிரேக் போட்டதும் நான் அந்த அக்கா மடியில போய் விழுந்துட்டேன். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, மா பார்த்து நில்லுமான்னு என்னை தூக்கி விட்டாங்க. அப்பதாங்க அவங்க முகத்தையே நான் பாக்குறேன். இதுவரையும் அக்கா அக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா இல்லைங்க, அண்ணன். இப்படி நம்ம சமுதாயத்துல ஆணு யாரு பொண்ணு யாருன்ற வித்தியாசமே தெரியாம நம்ம கலாச்சாரம் பண்பாடு நொந்து நூடுல்ஸா போய்கிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு மாவட்டத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு எங்க மாவட்டத்துக்கு இருக்குது சார். அது என்னன்னு கேக்குறீங்களா? பக்கத்துல பாண்டிச்சேரி. என்ன அப்படியே தானாடாட்டாலும் தசை ஆடுது உனக்கு. இப்பதாமா என் வயிற்றுல பால வாத்து இருக்கிறது. அதுக்கு எதுக்கு சார் பாண்டிச்சேரி வரைக்கும் போகணும்? பக்கத்துல மதகடிப்பட்டு இருக்கு. அது மதகடிப்பட்டு இல்ல சார், மதகுடிப்பட்டு. இது எப்படி தெரியுங்களா? இங்க கொடுத்தா 70, அங்க கொடுத்தா 27. பஸ்ஸுக்கு போக 5 ரூபா, வர 5 ரூபா, மொத்தம் 36 ரூபா. சரி ஓகே, அங்க கம்மியா இருக்கு, நீ போற முடிஞ்சிருது. அதோட இருக்க வேண்டியதானே. வீட்டுக்கு வர பட்டு போல பாத்துக்க வேண்டிய பொண்டாட்டிய பட்டு பட்டு நடிக்கிறியே சார். எங்க சார் போச்சு அன்பு? நம்ம அன்பதான சார் இழந்துகிட்டு வரோம். ஏன் அவன் பட்டு பட்டு அடிக்கிறானா? அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அதாவது காந்தி ஜெயந்திக்கு லீவ் விடுறீங்க, காந்தி நினைவு நாளுக்கு லீவ் விடுறீங்களா? நம்ம ஆளுக்கு கவர்மெண்ட்டுக்கே தெரியும் சார். நம்ம மனுஷன் சோகமா இருந்தா குடிப்பான், தொக்கம் துண்டை எடுத்தா குடிப்பான். காலையில எழுந்து உங்க மூஞ்ச பார்த்தோன்னே நேரம் அங்கதானே போத்தோம். நாடு எப்படி சீரழிதுன்றதுக்காக ஒரு ஆங்கில பத்திரிக்கை 2008 மே 2 ஒரு கணக்கு எடுத்தாங்க ஐயா. அதில் 32% ஆண்களும் 26% பெண்களும் மதுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு தெரிய வந்ததுங்க ஐயா. 1992 வருஷத்தில் 887 மில்லியன் லிட்டர் நம்ம மதுவை பயன்படுத்தியிருக்கோங்க ஐயா. இப்போ 2010 3000 மில்லியன் லிட்டர் பயன்படுத்துகிறோம். ஏறத்தாழ 4 மடங்கு பெருக்கு. நம்ம பண்பாடு கலாச்சாரத்தில் எங்கே போயிட்டு இருக்கோம்? இழந்துட்டு வரோமா இல்லையாங்க ஐயா? ஒரு காதலி கையை பிடிக்கிறான், சி விடுங்க எனக்கு வெக்கமாக இருக்குன்றா. இங்கே யாரடி இருக்கா வெக்கப்படுற அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எங்கள் அக்கா பார்க்குற மாதிரி இருக்காங்க, எனக்கு வெக்கமாக இருக்குன்னா. இங்கே அக்கா பார்க்குறாங்களா? வெறும் மரம் தானடி இருக்கு, அக்கா பார்க்குறாங்கன்ற. இந்த மரம் இருக்குல்ல, இது எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வாழ வந்தப்போ வச்ச மரம், அது எனக்கு அக்கா முறை வேணும், அதனால் அது என்னையே பார்க்குற மாதிரி இருக்குன்னு விழுங்க வெக்கமாக இருக்குன்னு சொன்னான்.
மரம் பார்த்தாலே மானம் போய்விட்டது என்று இருந்த தமிழக காதல் இன்னைக்கு ஈசிஆர் ரோட்ல கடை போட்டு விக்குதுங்க ஐயா. இந்த தீபாவளின்னு ஒரு பண்டிகை வரும். அப்ப எங்க பாட்டி இவ்வளோ அரிசியை போட்டு உரல்ல மாங்குன்னு இடிச்சு அதை எடுத்து புடைச்சி சலிச்சு பாவை காய்ச்சி அதுல ஊற வச்சு வானல்ல அடுப்புல அந்த வானல் வைப்பாங்க ஐயா. நாங்க எல்லாரும் ஓடி போய் கும்பலா உட்காந்துப்போம். அதை சுட்டு தட்டுல போட்டோடனே நாங்க எடுக்க போவோம். ஏய் படைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. படைச்சிட்டு அந்த அதிர்சம்னு ஒன்று தருவாங்க ஐயா. அதுல எனக்கு இனிப்பு மட்டும் தெரியாது, என் பாட்டினுடைய வியர்வை தெரியும், உழைப்பு தெரியும், என் நாட்டினுடைய பண்பாடு தெரியும், கலாச்சாரம் தெரியும். இன்னைக்கு பாட்டியும் இல்லை பண்டிகையும் இல்லை, நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழந்துட்டு வரமா இல்லையா? இந்தியா ஒரு பெரிய எழில் கொஞ்சிற பூமி சார். 3 பக்கம் கடல் இருக்கு, சுத்தி மலை இருக்கு, ஆறு இருக்கு, நதி இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, குட்டை இருக்கு. இந்திய மண்ணை இடிச்சா இரும்பு கிடைக்குது, அடிச்சா அலுமினியம் கிடைக்குது, தட்டினா தங்கம் கிடைக்குது, வெட்டினா வெள்ளி கிடைக்குது, பிளந்தா பிளாட்டினம் கிடைக்குது. தட்டினா தங்கம் கொட்டினா வைரம்லாம் கிடைக்குது. படித்தவனுக்கு முதல்ல வேலை கிடைக்குது அந்த நாட்டில். எல்லாம் இருக்கு, ஆரோக்கியம் இன்னைக்கு இல்லையா. காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. வாக்கிங் போகணும், காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போகணும். நானும் அப்படிதான் வாக்கிங் போனேன். போற இடத்துல பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகை, சிகரெட் பிடிக்கிறதுல இருந்து வரக்கூடிய புகை, வாகனத்துல இருந்து வரக்கூடிய புகை, எப்படிங்க நான் ஆரோக்கியமா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஆரோக்கியத்தை இன்னைக்கு நம்ம இழந்துட்டு இருக்கோம். ஐயா, ஆத்துக்கு அந்த பக்கம் மணமுண்டி, இந்த பக்கம் திருக்கோயிலூர், நடுமத்தில் தென்பெண்ணையாறு. எங்கள் பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்காங்க ஐயா. தயிர்காரவங்க மணமுண்டியிலேருந்து திருக்கோயிலூருக்கு ஆற்றை கடந்து வந்து தயிர் வித்துட்டு போவாங்க. அப்பெல்லாம் பிரிட்ஜ் இல்லைங்க ஐயா. அப்படி திரும்ப போகும்பொழுது வெண்ணெய் உருகிறதுக்குள்ளே பெண்ணெய் உருகும் இல்லைங்களா. தென்பெண்ணையாறு சீறி பாஞ்சு வெள்ளை பெருக்கா ஓடியாருது. அந்த அம்மா தயிரை வித்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கபிலர் குன்றுகிட்ட வந்துட்டாங்க. வெள்ளம் வேகமாக வருது. அந்த அம்மா பயந்துருச்சு, இனிமே போனால் வெள்ளத்தில் போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த குன்று மேலே ஏறி உக்காந்துக்குச்சு. சொல்லுது, இந்த பாரு என் வீட்டில் என் புருஷன் என் புள்ள குட்டியெல்லாம் விட்டு வந்திருக்கிறான், அவங்கெல்லாம் நான் இல்லைன்னா என்ன ஆகுறது? ஆரே, இதுக்கு மேலே நீ வெள்ளம் வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சிங்க. விடிய விடிய அந்த பாறை முழுகவே இல்லைங்க. 1982 கூட ஊரே அழிஞ்சிட்டு போனப்ப கூட அந்த பாறைக்கு கீழே தாங்க தண்ணி போச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைங்கய்யா. அந்த அம்மா விடிஞ்சுது, தண்ணி வடிஞ்சுது, மெல்ல இறங்கி அந்தாண்ட போயிடுச்சு. அந்த கபிலர் குன்றுக்கு அந்த அம்மா உக்காந்துட்டு போன பிறகு இடைச்சி குன்றுன்னு ஒரு பேர் இருக்குதுங்க ஐயா. அந்த தென்பெண்ணையாறு வெள்ளம் கரை விழுந்து ஓடிச்சு. அந்த தென்பெண்ணை ஆற்று தண்ணி தான் நான் குடித்தேன், தென்பெண்ணை ஆற்றுல தான் நான் விளையாடினேன் அப்படின்னு என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன் சார். அவன் சொல்கிறான், ஏமா இம்மாம் பெரிய புழுகு முட்டி அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற? இது ஆறு, இதில் நிறைய தண்ணி ஓடிச்சு, இதில் நீ குளிச்ச. நான் ஆறு நிறைய தண்ணியை பார்த்தேன் சார். என் புள்ள ஆறு நிறைய மணலை பார்க்குறான் சார். நாளைக்கு என் பேரன் வருவான், அவங்கிட்ட நான் காமிக்கிறது என்ன இருக்குன்னு தெரியுங்களா? ஆறு இருந்த இடம். இன்னும் கொஞ்ச நாட்டில் எந்த ஆற்றுலையும் மணலே இருக்காது. அது மாத்திரம் இல்லை சார், இன்னும் கொஞ்ச நாள் ஆற்றுல 2 பேர் வீடு கட்டி அதுக்கு இலவச மனைப்பட்டா வாங்கி முனிசிபாலிட்டியில் போய் வரியே போட்டு வந்துடுவான். குடிக்க தண்ணி கிடைக்கலையா? இந்த நிலையில எங்கய்யா ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழறதுன்னு தாங்கய்யா சொல்ல வரேன். மொழின்றது வார்த்தை இல்ல சார், அது நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் சார் நாம இன்னைக்கு இங்க தொலைச்சிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பாரதி அழகா சொன்னா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னா அது அப்படியே இருக்கட்டும். உண்மை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு தமிழ் மொழியை தான் சார் காணோமே. பாரதிதாசன் புதுச்சேரி மாநிலத்துல தமிழ் ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தப்ப குழந்தைங்களுக்கு ஆ என்ற எழுத்துக்கு அடையாளமா அணில்னு எழுதி அணில் படத்தை வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு பாரதிதாசன் பிரெஞ்சு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னன்னு தெரியுங்களா? குழந்தைகளுடைய கல்வி வாழ்க்கை அணில்ல ஆரம்பிக்க கூடாது, அம்மாவுல ஆரம்பிக்கணும்னு சொன்னார் சார்.
அதை படிச்சுட்டு பிரெஞ்சர்ஸும் அணில் படத்தை எடுத்துட்டு அம்மாவை வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, குழந்தைங்களுடைய கல்வி வாழ்க்கை ஆப்பிள்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கு சார். இப்படி இருந்தா எப்படி சார் நம்ம தமிழ் மொழி பற்றி வளரும்? நம்ம தமிழ் மொழிக்கு உண்டான தனி சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல இருக்கிற மொழி எல்லாமே பிறந்து சிறந்த மொழி, ஆனா நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் சார் பிறந்த மொழி. அந்த சிறப்பை நம்மளை தவிர எல்லா நாடும் உணர்ந்துருச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? இங்கிலாந்து நாட்டுல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அதுல முக்கியமான புத்தகங்கள்லாம் வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல முதல் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள். ஏன்னா அது அவங்க மத சம்பந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவதா ஒண்ணு வச்சிருக்கான் பாருங்க, நம்ம வள்ளுவன் தந்த திருக்குறள் சார். அவனுக்கு தெரியுது சார் நம்ம தமிழ் மொழிய முக்கியத்துவம். அவன் நம்ம தமிழ் மொழிய மதிக்கிறான், நாம இங்க மிதிக்கிறோம். அதனாலதான் சார் சொல்றேன், நாம இன்னைக்கு இழந்துட்டு வருது தாய்மொழி பச்சைதானே. நித்த நல்ல சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. ஐயா அச்சா, என்ன இழுக்கிற இடுப்பு. இப்படி உனக்கு மீன் சோத்து மேல இந்த ஆசை இருந்தா ஏன் கணக்காது உடம்பு, ஏன் மணக்காது குழம்பு? ஐயா, சாயந்தரம் 6 மணி ஆனா சோறாக்கி வச்சுட்டு வேலை முடிஞ்சு வர்ற வீட்டுக்கார இப்ப வருவாரு எப்ப வருவாருன்னு நடந்து நடந்து காத்துக்கின்னு இருந்தாங்க. அப்ப இப்ப நாங்கெல்லாம் 6 மணி ஆனதும் ஏங்க வேலை முடிஞ்சிருச்சா வரக்குள்ள தெருமுனையில இருக்கிற பாஸ்போர்ட் சென்டர்ல ஒரு பேக்கேஜ் எனக்கும் வாங்கிக்கிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டே வந்துருங்கன்னு சொல்றோம். எப்படியா இருக்கும் ஆரோக்கியம்? ஆரோக்கியத்தை நாம இழந்துட்டோம் ஆதங்கத்துல தான் நான் பேச இப்ப வந்திருக்கேன். காட்டு மிராண்டியா காட்டுல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த மனிதர்களை நல்ல மனிதர்களாக்கியது, நாகரிகமாக்கியது உழவு. அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொன்னாரு, உழந்தும் உழவே தலைன்னு. ஆனா இன்னைக்கு உழுவுறதுக்கு நிலம் இருக்குதுங்களா ஐயா? நெட்ட நெடு கட்டிடங்கள் தொட்டு வீட வான்வெளியை முட்டி முட்டி நிக்கிறத பாரு, பட்டமரம் போல இவன் பட்டினியாய் பாடுபட்டும் தரையில் கிடக்குறான் பாரு, கட்டம் தரையில் கிடக்குறான் பாரு. மண்ணை வந்து தாயினுடைய மடியா நினைச்சுதான் நம்மளுடைய கலாச்சாரம் வணங்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த கலாச்சாரமும் பண்பாடும் சீரழிஞ்சிட்டு இருக்குங்க ஐயா. ஐயா, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதான் நம்மளுடைய தலையாய பண்பாடு இல்லைங்களா? எங்க அப்பா ஒரு காந்தியவாதிங்க ஐயா, ஒரு பள்ளி ஆசிரியர். எனக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஐயா. திருமணம் நடந்தது. திருமணத்தன்னைக்கு சாயந்தரமே 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னுடைய தோழிகளோட பேசிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய கணவர் மட்டும் எங்கே போனாருன்னு தெரியல. மறுநாள் காலையில் விடிஞ்ச 10 மணிக்கு மேலே தான் வந்தாருங்க ஐயா என்னுடைய புருஷன். அப்போ தான் தெரியும் எனக்கு அவருக்கு வேறு ஒரு மலையாள பெண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குங்க ஐயா? எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு பின்னால் 5 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்களும் தலையெடுக்கணும், அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்த்து நீ வாழணுமான்னாங்க. அப்படியும் நான் வாழ்ந்தேன். எனக்கு வயிற்றுல 3 மாதம் கருவாச்சு. கரு உதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் அவருடைய பார்வையிலேருந்து சுத்தமாகவே விலகி போயிட்டு இருக்கேங்கிறது. எனக்கும் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் பட்ட அடி உத அவமானம் அவர்கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. நான் பட்ட துன்பத்தை எந்த பெண்ணாலையும் தாங்கவும் முடியாது. நான் அப்படி தாங்கினேன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய தாயும் தகப்பனும் தான் அதுக்கு தூணாக இருந்தாங்க. எனக்கு உறுதியை கொடுத்தாங்க, பலத்தை கொடுத்தாங்க ஐயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு என்னுடைய குழந்தைக்கு 1 வயசு 3 மாதம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. இவர் அப்பப்போ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி அறையில் அவங்க படுத்திருக்காங்க, சமையல் அறையில் நான் குழந்தையோட படுத்திருக்கேன். இரவு 1 மணிக்கு போய் நான் அவருடைய கதவை தட்டக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைமை எனக்கு ஏற்பட்டுச்சுங்கய்யா. நான் போய் அவருடைய கதவை தட்டும் பொழுது அவர் சொல்கிறாரு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும், மணி 1 ஆயிடுச்சு, என்னால் தனியாக போக முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்ய போகுது நாளைக்கு? ஒன்று முடிஞ்சால் எத்தனையோ தர்மாஸ்பத்திரி இருக்கு, நீ கொண்டு போய் காட்டு, இல்லைன்னா அதை கொண்டு குழியை தோண்டி புதைன்னு சொன்னாருங்கய்யா. நான் தூக்கிட்டு என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்துட்டேங்கய்யா, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வீட்லையும் என்னால் இருக்க முடியாது. ஏன் தெரியுங்களா ஐயா? எனக்கு பின்னாடி 5-6 பிள்ளைங்க இருக்கு.
ஆனா எங்க அப்பா கொடுப்பார் பாருங்க தைரியம் எனக்கு. புத்தர் பிரான் சொன்னாராம் மஞ்சுஸ்ரீ கிட்ட, சாகும் பொழுது ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கீங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்ப, இல்லைங்கய்யா உங்களை குருவை இழந்துட்டா நாங்க என்ன செய்வோம்னு கேட்டாங்க. அப்போ உனக்கு நீயே ஒளியாயிருன்னு அப்ப தீபோ பவன் சொன்னாரு. எங்க அப்பா அந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு சொல்லுவாருங்கய்யா. நான் எனக்குள்ளேயே நான் ஒளியானேன், எனக்குள்ளேயே நான் தைரியத்தை வளர்த்துக்கிட்டேயா. நான் சீக்கிரம் அழமாட்டேன். இப்பெல்லாம் நான் அழுது அழுது கரைஞ்சு ஓச்சு தேய்ச்சி போனேங்கய்யா. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, உன்னால பாட முடியும், நீ நல்லா பாடணும், நீ நல்ல மேடைகள்ல ஏறி பாடணும், உனக்கு நல்ல தமிழ் இருக்கு, உன்னுடைய அறிவு இருக்கு, நீ பயன்படுத்துன்னு சொன்னாங்க. நான் அழகா அதுக்கப்புறம் நிறைய எழுத ஆரம்பிச்சேன், பல மேடைகள்ல பாட ஆரம்பிச்சேங்கய்யா. ஆனா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் சொல்லுவேங்கய்யா, அதாவது எந்த ஆம்பளையும் எந்த ஆண் மகனும் நம்ம கொடுக்கிற இந்த தாலி கயிறு உண்மையிலேயே அவ கழுத்துக்கு தாலி கயிறா தான் இருக்கா அப்படின்னு அந்த தாலி கயிறை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணணுங்கய்யா. கலாச்சாரம் கலாச்சாரம் சொல்றமே, நம்ம நாட்டில் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் தானே. இன்னைக்கு எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கு பாத்தீங்களா? எவ்வளவுதான் இந்த காலத்துல எப்படிதான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வித்து சுட்டு தின்னுட்டு இருந்தாலும் கூட என்னால அவரை கொடுத்த இந்த தாலியை மட்டும் என்னால என்ன கழட்ட முடியலங்கய்யா. இந்த தாலி தாங்கய்யா என்னுடைய ஆதாரம். நீங்கள் கழட்டி வைக்காதது தாலி அல்ல, இந்த தமிழ்நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் மண்ணின் மனம். என்னடா இந்த பெண் இப்படி இந்த தன்னுடைய வாழ்க்கையை வெட்ட வெளிச்சமாக்கி பேசுறாளே நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எங்கேயாவது எந்த மூலையிலையாவது இருக்கிற எந்த ஆண் மகனாவது தப்பு பண்றவங்க கண்டிப்பா திருந்தணுங்க ஐயா. மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே, அழகு கண்ட மனிதர் பெண்ணை அடிமை கொண்டானே. கண்ணீர் விடாதீங்க. ஏன்னு கேட்டா, மற்றவர்களுக்கு வேண்டுமானால் நெஞ்சை அடைக்கலாம் சோகம், உங்கள் இதயத்தில் இருக்கிறது ராகம். இந்த ராகம் இருக்கும் வரை உங்களை சோகம் கூட தீண்டாது.